இயேசு கிறிஸ்து அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற ஒரு மனு புத்திரனும் அல்ல. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அவர் இன்றும் அற்புதர். அவர் நமக்கு என்றுமே அற்புதர். ஜெயம் ஊழியத்தின் குடும்ப ஆசீர்வாத கூடுகைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். எங்கள் அழைப்பையும் ஏற்று, எங்கள் நண்பர்கள் அழைப்பையும் ஏற்று கடந்து வந்த உங்க வாழ்க்கையில் கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செயல்படுத்துவாராக. ஆமென். விசேஷமாய் 6 மாதங்களை முடித்து 7வது மாதத்துக்குள்ள நம்ம கால் எடுத்து வச்சிருக்கிறோம். எப்பவுமே வருஷம் ஆரம்பத்துல ஒரு உற்சாகம் இருக்கும். ஏன்னா அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள வருஷம் முழுமையா ஆண்டவர் என்ன பேசுவார். அப்ப என்ன பேசினாரு? வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால முறிச்சு அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிழக்கிற புதையிலையும் நான் உனக்கு கொடுப்பேன்னு சொன்னார். இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு உற்சாகமா நம்ம என்ன செஞ்சோம்? சந்தோஷமா போனோம். 6 மாதம் முடிஞ்சாச்சு. அடுத்த 6 மாதத்தை எப்படி கடக்க போகிறோன்னு உனக்குள்ள இருக்கிற அந்த கேள்விக்கு தான் இன்னைக்கு அவருடைய வார்த்தை கடந்து வருகிறது. எடுத்துக்கொள்ளுங்கள், சங்கீதத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அடுத்த 6 மாதத்தை கர்த்தர் எப்படியாக உன் வாழ்க்கையில நடத்த போகிறார். எடுத்துக்கொள்ளுங்கள், சங்கீதத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது. அவர் சொல்ல ஆகும், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட, அவர் கட்டளையிட நிற்கும். அல்லேலூயா. ஆமென். அடுத்த 6 மாதம் அவர் வாயிலிருந்து சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போறார். ஆமென். உனக்கு விரோதமா யாரெல்லாம் மனுஷனோ சத்ருவானவனோ எப்பேற்பட்ட சூழ்நிலையோ எழும்பினாலும் அதற்கு விரோதமா கர்த்தருடைய கட்டளை புறப்பட்டு வரப்போகிறது. அந்த சூழ்நிலை, உனக்கு விரோதமாக இருக்கிற சூழ்நிலை உன்னை விட்டு நிக்க போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் வருகிற 6 மாதங்களை இந்த வசனத்தை வைத்து உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய் சித்தம் உள்ளவராய் திட்டம் உள்ளவராய் இந்த ஸ்தலத்தில் கடந்து வந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். சில வேளைகள்ல அவர்னா சில நேரங்களுக்கு கேள்வி இருக்கலாம். எவர் அவர்? யார் அவர்? அப்பெல்லாம் சில கேள்வி எழுப்பலாம். அதற்கு நாங்கள் பதில் சொல்லுகிறோம். அவர் தான் கர்த்தராகிய ஆண்டவர். ஆமென். அவர் எப்பேற்பட்டவர்னா, இந்த வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் உருவாக்கிய அவர் தான் சொல்றாரு, நான் உன் வாழ்க்கையில சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். ஆமென். அவர் யாரா? கடல் மீது நடந்தவர் சொல்றாரு. என்னவா? சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்குமா? யார் தெரியுமா நாங்க அவர்னு சொல்றோம்? நாயின் என்கிற ஊர்ல ஒரு விதவை கண்ணீரோடு இருந்தா, அவ கண்ணீரை துடைத்தவர். அவர் சொல்றாரு, நான் உன் வாழ்க்கையில சொல்லுவேன், உன் வாழ்க்கையில கட்டளையிடுவேன். அல்லேலூயா. அவர் எவரு? வியாதிப்பட்டு மரண தருவாயில ஒருத்தர் இருந்தாரா. யார் அவரு? எசேக்கியா ராஜா. ஆனா ஆண்டவர் அதை பார்த்துட்டு என்ன செஞ்சாரா? இன்னும் 15 வருஷத்தை அவரோட லைஃப்ல கூட்டி கொடுத்து ஜீவனை கொடுத்தாரா. அவர் யாரு? அவர் தான் இன்னைக்கு சொல்றாரு, நான் உன் வாழ்க்கையில சொல்லுவேன், நான் உன் வாழ்க்கையில கட்டளையிடுவேன். அவர் தான் இவரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் தான் அந்த கர்த்தரு. அதிலும் விசேஷமா சிலுவை மரத்துல ஆணி அடிக்கப்பட்டு அவர் உன்னுடைய என்னுடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்த்து உன்னுடைய என்னுடைய பாவத்திற்காக மரணத்தை சந்திச்சு, ஆனால் அவர் பாவம் செய்யாத நிமித்தம் அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றும் ஜீவிக்கிற தெய்வம் தான் அவரு. அவர் சொல்ல ஆகுமே, அவராலே கூடுமே, அற்புதர் அற்புதர். அவர் மாத்திரம் தான் இன்னைக்கு உன் வாழ்க்கையில அற்புதத்தையும் அதிசயத்தையும் செயல்படுத்த முடியும். அற்புதர் அற்புதரே. சொல்லுமா? சொல்லுமா? அற்புதர் அற்புதரே, என் இயேசு அற்புதரே. சொல்லுங்க. அவர் சொல்ல ஆகுமே, அவராலே கூடுமே, அற்புதர் அற்புதரே, அற்புதர்
சொல்லாகுமே அவராலே கூடுமே அற்புதர் அற்புதர். அல்லேலூயா. மறுபடியும் சொல்லுவோமா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. சம்டைம்ஸ் அது உங்களுக்கு நம்பிக்கையே வராது. அவர்னோனே எஸ் அவர் யாரு? ஆமென். கர்த்தர். ஆமென். அவர் தான் சொல்றாரு. அவர் சொல்லாகுமே. பாடுங்க. அவராலே கூடுமே அற்புதர் அற்புதரே. one more time. அவர் சொல்லாகுமே அவராலே கூடுமே அற்புதர் அற்புதரே அற்புதர் அற்புதரே என் இயேசு அற்புதரே. அவர் சொல்லாகுமே அவராலே கூடுமே அற்புதர் அற்புதரே. அவரை போற்று புகழ்ந்து பாடு நன்றி சொல்லு நன்காய் பாடு. அவரை போற்று புகழ்ந்து பாடு நன்றி சொல்லு நன்றாய் பாடு. அற்புதர் அற்புதரே என் இயேசு அற்புதரே. சொல்லுங்க. அவர் சொல்லாகுமே அவராலே கூடுமே அற்புதர் அற்புதரே. சில வேளைகள்ல நம்ம சூழ்நிலை பயங்கர புயல் வீசும், மோசமா இருக்கும், யாரும் புரிஞ்சு கொள்ள முடியாத அளவிற்கு மிகவும் வருத்தத்துக்குரியதா இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்வாரு, ரொம்ப சிம்பிளா பேசுவார், எளிமையா பேசுவார். எவ்வளவு பேசுவார்ப்பா? நில், அவ்வளவுதான். அல்லேலூயா. ஆமென். அந்த சூழ்நிலை அந்த ஒரு எளிமையான வார்த்தைக்கு தலை வணங்கி கைய கட்டி அப்படியே கீழ்ப்படிஞ்சு நிக்குமா? ஆமென். அவ்வளவு வல்லமையுள்ள தெய்வம் நீ நானும் சேவிக்கிற தெய்வம். Just one word. அல்லேலூயா. ஆமென். எளிமையான வார்த்தை நில்லு. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு வல்லமையான வார்த்தை, எளிமையான வார்த்தைக்கு இவ்வளவு வல்லமனா, இன்னைக்கு உன்னை நோக்கி அநேக வல்லமையான வார்த்தை வரப்போகுது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் வேதத்துல அநேக வார்த்தைகளால பேசியிருந்தாலும் எந்தெந்த காரியத்தை இன்னைக்கு உன் வாழ்க்கையில நிற்க வைக்க போறாரு, எதை சொல்லி உன்னை ஆஸ்வதிக்க போறாரு, எதை கட்டளையிட்டு நிற்க வைக்க போறாரு தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. நீ பல வகையான சூழ்நிலை கடந்து போனாலும் இன்னைக்கு ஒரு சில காரியங்களை கர்த்தர் நம் மத்தியில பேசி இன்று விசேஷமாய் வந்திருக்கிற இந்த பட்டணத்துல அநேக லட்ச ஜனங்கள் உண்டு. ஆனாலும் நீ அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவரோ ஒரு சிலரா. நீ தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் தெரிந்து கொள்ளப்பட்டவளாய் இந்த கூடுகைக்கு வந்தது நிமித்தம் இன்னைக்கு அவர் வேதம் சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். இன்னைக்கு அநேக காரியத்தை உன் வாழ்க்கையில அவர் சொல்ல போறார், அது நிறைவேற போகுது. அநேக காரியத்தை அவர் கட்டளையிட போகிறாரு, அது நிற்க போகுது. அதுல வேதம் சொல்லுது, இங்கிலீஷ்ல வாசியமா ரொம்ப அழகா இருக்கும்ல. For he spoke and it was done. Done. Okay, அது முடிச்சிரலாம். அடுத்த வார்த்தை சொல்லு. He commanded. Okay. It stood fast. Fast. என்னவா? அதுக்கு நேரங்கள் காலங்கள் எடுக்காதா? ஆமென். இமிடியேட்டா இந்த நிமிஷமே உன் வாழ்க்கையில என்னென்ன வார்த்தை இங்க புறப்பட்டு வரப்போதோ அது செயல்பட போகிறது. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அதான் ஆரம்பத்துல நம்ம சொன்னோம், இங்க வரப்போற வார்த்தை வல்லமையான வார்த்தை. ஆமென். நம்ம என்ன சொல்றோம், ஓகே ஓகே பரவாயில்ல, இந்த வார்த்தை 2 வாரம் கழிச்சு என் வாழ்க்கையில் நடந்தா போதும் நினைச்சின்னா அது 3 வாரம் கூட ஆகலாம். இப்ப நான் சொல்றேன், இன்னைக்கு வர வார்த்தைலாம் என் வாழ்க்கையில இன்னைக்கே நடக்க போகுது, அது இப்பயே நடக்க போகுதுன்னு யாரெல்லாம் நம்புறியோ அந்த வார்த்தையின் ஆசீர்வாதத்தோடு கூட நீ கடந்து செல்வாய். அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுது, அவர் சொல்ல ஆகும், வேற வார்த்தை இல்லை. அவராலே எங்கப்பா வாக்குதத்தை காடுங்கப்பா, எடுங்க எடுங்க வேகமா கொடுங்க. ஹல்லேலூயா. அற்புதரே என் இயேசு அற்புதரே. அவர் சொல்லாகுமே அவராலே கூடுமே அற்புதர் அற்புதரே அற்புதர் அற்புதரே என் இயேசு அற்புதரே. அவர் சொல்லாகுமே அவராலே கூடுமே அற்புதர் அற்புதரே. அவரை போற்று புகழ்ந்து பாடு நன்றி சொல்லு நன்காய் பாடு.
யார்ட்ட என்ன கொடுக்கல, யாரெல்லாம் கார்டு வாங்கல, ஹalleluya மேலலாம் கொடுங்கல வந்து. ஆமென். அங்கேயே பாக்குறீங்க இந்த பிள்ளைங்க தான் அழகா வாசிக்கிறாங்க, ஆமென், நேர்த்தியா வாசிக்கிறாங்க, ஹalleluya கையில கொடுங்கல. ஆமென். இன்னும் யாரெல்லாம் அந்த கார்டு வாங்கல, வாக்குத்தத்த கார்டு, ஆமென். அந்த வாக்குத்தத்த கார்டுல என்ன எழுதி இருக்கு? அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். நல்லா சொல்லும் போதே அதிகாரமா சொல்லணும். ஆமா, ஸ்கூல் படிக்கும் போது அப்படியே நடந்து போகும்போது சொல்லிட்டே போவோமே, அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. கரெக்டா சொல்லணும். என்னவா? அவர் சொல்ல ஆகும். ஆமென். ஆமென். இன்னைக்கு என்னெல்லாம் சொல்ல போறாரு, என்னெல்லாம் கட்டளையிட போறாரு? ஆமென். முதல்ல வேதத்தின் ஆதியாகமம் புஸ்தகம் முதல் அதிகாரத்துல முதல் வசனத்துல ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். எஸ். அவர் பேசின முதல் வார்த்தை என்ன? வாசிக்க கேட்போம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார். ஆதியில தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. பூமிலாம் ஒழுங்கின்மையா இருந்துச்சா, வெறுமையா இருந்துச்சா? ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்ப இருள் இருந்துச்சு, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். இந்த சூழ்நிலையில முதல்ல கர்த்தருடைய வார்த்தை வருது. என்ன வருது? 3வது வசனத்துல அவர் சொல்றாரு, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். தேவன் கர்த்தர், இன்று நாங்கள் பிரசங்கிக்கிற தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து, அவர் சொன்னார் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். ஆமென். அடுத்த வசனம் சொல்லுது, வெளிச்சம் உண்டாயிற்று. எவ்வளவு நாள் எடுத்துச்சா? எவ்வளவு நாள் எடுத்துச்சா? சத்தம் பத்தல, சத்தம் பத்தல, உடனே வெளிச்சம் உண்டாயிற்று. அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைய தினம் கர்த்தராகிய ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, உன் வாழ்க்கைக்கு நேராய், உன்னுடைய சூழ்நிலைக்கு நேராய் கடந்து வருகிறது. அந்த சூழ்நிலை இருள் நிரம்பியதாய் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் எங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின காரியம், இன்று வருகிற பிள்ளைகள் அநேகர் தன்னை அறியாமலே இருளுக்குள்ளாய் கடந்து சென்று கொண்டிருப்பதையும், இருளுக்குள்ளாய் வாசம் செய்வதையும், ஆனால் வெளியில அநேகருக்கு தெரியாத சூழ்நிலையில் அவர்கள் தன்னை காட்டிக்கொண்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில நான் சொல்ல போற வெளிச்சம் உண்டாக கடவுது. இந்த இரவு அவர்களை முற்றிலுமாய் ஆளுகை செய்ய நினைக்கின்ற, ஆளுகை செய்து கொண்டிருக்கிற எல்லா இருளையும் பரலோகத்தின் தெய்வம் வெளிச்சத்தால் நிரப்பி ஓ வாழ்க்கையில இன்றைய தினம் அவர் வெளிச்சத்தை உண்டு செய்ய போகிறார். அல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும். சொல்லுங்களேன், அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். நல்லா கவனிங்க. இயேசு சாமி இந்த பூமியில ஊழியம் செய்த பொழுது யோவான் புஸ்தகத்தை சொல்லப்படுகிறது, முதல் ஒரு அற்புதம் செஞ்சாரா. ஒரு கானா ஒரு கல்யாணம். இந்த கானா ஒரு கல்யாணத்துக்குள்ள போயிட்டார். அங்கு திடீர்னு ஒரு குறைவு உண்டாகுது, ஒரு சஞ்சலம், ஒரு தவிப்பு. என்னன்னா, திராட்சை ரசம் முடிஞ்சு போச்சு, திராட்சை ரசம் இல்ல. எல்லாரும் அங்கங்க பேசுறாங்க. ஆனா அந்த சூழ்நிலை யாருக்கு மட்டும் தெரியும்னா, அந்த குடும்பத்தாருக்கு மட்டும் தான் தெரியும். சூழ்நிலை வேற யாருக்கும் தெரியாது. இயேசுக்கு நேரா வந்து சொல்றாங்க. அதுக்கு முன்பாக சூழ்நிலை யாருக்கு தெரியும்? இங்க அநேகர் அப்படிதான். என் சூழ்நிலை யாருக்கு தெரியும்? உண்மையிலே தான் எங்களுக்கும் தெரியாது. ஜோசப் ராஜ் சூழ்நிலை எனக்கு தெரியாது, வினோத் சூழ்நிலை எனக்கு தெரியாது, இங்க உட்கார்ந்து ஜூலி சூழ்நிலை எனக்கு தெரியாது. ஆனா இந்த சூழ்நிலையில நீ அமர்ந்திருக்கீல்ல, உன்னை பார்த்தா இயேசு நீங்க சொல்றாரு, நான் வெளிச்சத்தை உண்டு செய்ய போறேன். நீங்க அநேகர் இரவு நேரத்துல தூக்கம் இல்லாம மன அழுத்தத்துல அகப்பட்டவளாய் சில குழப்பத்தின் மத்தியில, சில கேள்விக்குறிகள் மத்தியில, சில நேரத்துல சோர்ந்து போய் சமாதானம் இல்லாம நீ நாட்களை கடத்தி கொண்டு வந்த, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த இருளை நான் இப்பொழுது அகற்ற போகிறேன். சில நேரங்களில் தெரிஞ்சுக்குங்க, நீங்க சர்ச்சுக்கு வருவோம், ஜெபம் பண்ணுவோம், ஆனாலும் உன்னை அறியாமலேயே ஒரு மாதிரி ஒரு சில சொல்லுவாங்க, என்ன நடக்குதுன்னு தெரியல, ஏன் வாழ்றனே தெரியல, அப்படியே போட்டு என்ன போட்டு அமுக்குது. இந்த சூழ்நிலை தான் ஆண்டவர் பார்க்கிறார். நீ புலம்பலாம் அவர் பார்த்துட்டாரு. போதும் 6 மாசம் எழுதின புலம்பல் புஸ்தகம் இனிமே துதியின் புஸ்தகம் தான். உன் வாழ்க்கை இனிமே ஜெயத்தின் புஸ்தகம் தான். இனிமே உன் வாழ்க்கை ஆண்டவர் எல்லாம் இருளை அகற்றி வெளிச்சத்தை உண்டு செய்ய அவர் இன்னைக்கு சொல்றாரு, வெளிச்சம் உண்டாக கடவுது. கானாவூர் கல்யாணத்தில் இயேசு தண்ணீரை ரசமாக்கினார். கானாவூர்
தண்ணீரை ரசமாக்கினார். தவித்திடும் உன் வாழ்க்கையில் இயேசு தவிப்பதை நீக்கிடுவார். தவித்திடும் உன் வாழ்க்கையில் இயேசு தவிப்பதை நீக்கிடுவார். சொல்லுங்க, அவரை போற்று, புகழ்ந்து பாடு, நன்றி சொல்லு, நன்றாய் பாடு. அவரை போற்று, புகழ்ந்து பாடு, நன்றி சொல்லு, நன்றாய் பாடு. நல்லா கவனிங்க. கானா ஒரு கல்யாணத்துல அந்த தவிப்பு உண்டாச்சு. ஆனா இயேசு கிறிஸ்துட்ட போகும் பொழுது அவர் சொன்னார், ஜாடியெல்லாம் நிரப்பு. அவ்வளவுதான், சிம்பிளான வார்த்தை. சில நேரங்கள்ல ஆண்டவர் உன்னை பார்த்து ரொம்ப சிம்பிளா தான் பேசுவார். நம்ம ரொம்ப அதிகமா எதிர்பார்க்கிறோம், இப்படிலாம் செஞ்சாதான், இப்படிலாம் ஒரு சொன்னாதான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் வாழ்க்கையில சிம்பிளா தான் சொல்லுவேன், நான் சொல்றதும் உன் வாழ்க்கையில் நடக்கும். நான் சிம்பிளா தான் கட்டளையிடுவேன், எல்லாமே நிக்கும். அந்த சூழல் எப்படி மாறுச்சு தெரியுமா? அந்த திராட்சை ரசம் முன்பை காட்டிலும் அடுத்து இயேசுவால் ஆஸ்வதிக்கப்பட்ட திராட்சை ரசம் ரொம்ப சுவையா இருந்துச்சா? எல்லாரும் கேட்டாங்களாம், ஐயா எல்லாருமே பெஸ்ட தானே முன்னாடி கொடுப்பான், நீ என்னையா இப்பதான் பெஸ்ட கொடுக்குற? ஆமாயா, இந்த 6 மாசம் உனக்கு பெஸ்டா இருக்க போகுது. 6 மாதம், இனி வரும் 6 மாதம் முன்பே காட்டிலும் இனி வரும் நாட்கள் பெஸ்டா ஆண்டவர் ஆஸ்வதிக்க போறார். ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு, வெளிச்சம் உண்டாக்கணும். அவர் சொல்லிட்டாரு, உன் வாழ்க்கையில இருள் போகுது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீ நல்லா தூங்க போற. எனக்கு இனிமே மன குழப்பம் அல்ல, துக்கம் இல்ல, சமாதானம் இல்ல, எல்லாமே மாறி எனக்கு சமாதானத்தை கர்த்தர் கொடுத்து குழப்பத்தை நீக்கி என் வாழ்க்கையில வெளிச்சத்தை இந்த இரவு உண்டாக்கி விட்டார். யாரெல்லாம் நம்புறீங்களோ கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya, ஹalleluya, ஆமென், ஹalleluya. இரண்டாவது ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆதியாகமம் 2:18. The book of Genesis chapter 2 verse 18. கர்த்தர் சொன்ன இரண்டாவது வார்த்தை என்ன? பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஐயே, இது கல்யாணத்துக்கு கூட மெசேஜ் ஆச்சே. இங்க என்னன்னா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, சொன்ன இரண்டாவது வார்த்தை என்னன்னா, உனக்கு ஏற்ற துணையை நான் உண்டாக்குவேன். ஆமென். ஏற்ற துணை. அப்ப திருமணத்திற்காய் காத்து கொண்டிருக்கிற அநேகர் இந்த ஆலயத்தில் உண்டு. அந்த சரியான பருவத்துல ஆண்டவர் சரியான வரனை கொண்டு வருவார். ஆமென், ஆமென். நீங்க பாத்தீங்கன்னா எப்படி கொண்டு வருவார்னா, பிளஸ் மைனஸ். தெரியுமா? பிளஸ் மைனஸ். நம்முடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா நம்முடைய லைஃப் பார்ட்னர் எப்படி இருப்பாங்கன்னா பிளஸ் மைனஸ். பாருங்க, ஹைட் எவ்வளவு இருக்காரு, அவரோட மேட்ச் பாருங்க. ஒரே ஹைட்டா இருந்தா என்னப்பா, இப்ப கஷ்டம்தான். இப்ப பாத்தீங்கன்னா சில லைஃப் பார்ட்னர்ஸ் பாத்தீங்கன்னா 2 பேரும் எப்படி இருப்பாங்கன்னா பிளஸ் பிளஸ்ஸா. எப்படின்னா அதுவும் விட்டு கொடுக்காது. சிரிக்கிறாங்க அம்மா. அவரும் விட்டு கொடுக்க மாட்டார். நான் ஏன்னா அவர் சொல்லுவார், நான் ஏன்னுவாரு. நோ நோ, பிளஸ் மைனஸ். உன்னுடைய குறைவுகள் வரப்போகிற மனுஷனுடைய நிறைவா இருக்கும். எஸ், அந்த மனுஷனுடைய குறைவுகள் உன்னுடைய நிறைவா இருக்கும். அதுதான் அழகா பாத்தீங்கன்னா அப்படியே சிங்க் ஆகும். ஆமென். ஏற்ற துணை ஆண்டவர் உண்டாக்குவாராம். உன்னுடைய தரிசனத்தை, திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைங்க, உன்னுடைய தரிசனத்தை வெளியே கொண்டு வர்ற ஒரு மனுஷியை தான் ஆண்டவர் நினைப்பார். ஆமென். உன்னுடைய தரிசனத்தை போட்டு அமுக்கி சிட் டவுன் அப்படி சொல்ற மனுஷன் ஆண்டவர் கொடுக்க மாட்டார். அந்த மாதிரி எனக்கு வந்திருந்தா இந்த மாதிரி என்னோட குரல் நீங்க கேட்டிருக்கவே மாட்டீங்க. ஆமென். அநேக ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா பெண்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தி என்ன சொல்லுவாங்க, நோ நோ சிட் டவுன், யூ ஹோல்ட் a spoon, you cook the sambar and the chutney, that's all, right? புளி குழம்பு வேண்டாமா? புளி கார குழம்பு வேண்டாம். ஆனா என் கணவர் சொன்னாரு, இதையும் செய், கர்த்தருக்காக இன்னும் அதிகமா செய். ஆமென், ஆமென். ஆனா இப்ப வேதத்துல சொல்றாங்க, இதையும் செய், அதையும் விட்டு விடாதேன்னு. அதே போல என் கணவர் சொன்னாரு, வீடையும் கவனி, அதை காட்டிலும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் இன்னும் நீ எடுத்து பயன்படுத்தப்படணும்னு எனக்குள்ள இருக்கிற தரிசன புஷ் பண்ண ஒரு மனுஷன் ஆண்டவர் கொடுத்தாரு. அப்ப உங்க பிள்ளைங்களோட வாழ்க்கையில ஏற்றதுன்னா அப்படிதான் வரும். ஆமென், ஆமென், ஆமென். அது மட்டும் இல்ல, அது எப்படி இருக்குமா, குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் சமாதானமா முடியுமா? ஹalleluya. ஆமென். அப்ப உங்க மகனுக்கோ இல்ல உங்க பெண்ணுக்கோ வரப்போற வரன் எப்படி இருக்குமா, எல்லாருக்கும் ஒரு சமாதானத்தை கொடுக்கும். இது ஏற்ற துணை. அடுத்தது என்னன்னா, திருமணமானவர்களுக்கு ஆண்டவர் பேசுறாரு, உன்னுடைய துணையை ஏற்றதாய் கர்த்தர் மாற்றுகிறார்.
எப்படி எதை சொல்றீங்க? ரெண்டு பாசிட்டிவ் இன்னைக்கு பாசிட்டிவ் நெகட்டிவா மாத்துறாரு. எப்படி மாத்துறா? நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மனுஷன் தொல்லை தாங்கவே முடியல, போதும். அதாவது 2 பிள்ளை 3 பிள்ளை பெத்தோன்னு சொல்லுவாங்க, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், நீங்க தயவு செய்து போங்க, நம்ம பிரிஞ்சிடலாம். ஆனா நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருந்துக்கலாம், நம்ம பிள்ளைங்களை ஒன்னா எப்படியா அப்பப்ப பார்த்து வளர்க்கலாம். அது தேவனுக்கு விரோதமானது. ஆமென். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு திருமணமாயி ஆரம்பத்துல சொல்லுவாங்க அந்த 3 வருஷம் ஜாலியா இருந்துச்சு, இப்பெல்லாம் மாறி போச்சு. 3 மாசம் ஜாலியா இருக்கிறதே, அந்த 3 மாசம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா அந்த ஃபயர் இருந்துச்சுல. ஒவ்வொரு நாளும் திருமணம் ஆனோன்னு எப்படா என் கணவரை கவனிப்பேன், எப்படா என் மனைவியை நான் பார்ப்பேன், எப்படா அந்த ஃபயர் இருந்துச்சுல. இப்ப எப்படி மாறி போச்சா? ஃபயரா மாறி போச்சு. ஒருத்தர் மேல என்ன பண்றாங்க? ஃபயர். அப்போது ஃபயரிங் தான். நிறைய இருதயத்துல கசப்பு. பாத்தீங்கன்னா முன்ன பாத்தீங்கன்னா மென்மையா அந்த பெண்கள்லாம் கணவரை பார்க்கும்போது தோசை என்னது கரண்டி இல்லப்பா, இந்த வருஷம் ஊத்துற கல்லே தூக்கி இன்னைக்கு மாறி போச்சு. அப்ப நமக்குள்ள இருக்கிற கசப்புகள், நமக்குள்ள இருக்கிற வெறுப்பு, நமக்குள்ள இருந்த அன்புல பாத்தீங்கன்னா நிறைய அந்த நீடித்த லாங் கேப் ஆன எல்லாவற்றையும் சிலவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கே போச்சு, நாங்க பிள்ளைங்களுக்காக தான் வாழ்றோம். இல்லைன்னா அநேகர் சொல்லுவாங்க என் கணவருக்கு என் மேல பிடிக்கல, ஆபீஸ்ல வேலை செய்யற யங்கான பொண்ணை தான் பிடிச்சிருக்கு, ஒரு தவறான உறவு அவருக்கு இருக்கு, இல்ல என் மனைவிக்கு என்ன பிடிக்க மாட்டுது, யாரையோ Facebookல பார்த்து அந்த காலத்துல ஸ்கூல்ல அவங்க படிச்சாங்களா அவரை தேடி கண்டுபிடிச்சு 2 பேரும் நைட் எல்லாம் பேசுறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு உன்னுடைய ஏற்ற துணையை அவர் ஏற்ற துணையாக கர்த்தர் மாற்றுகிறார். ஹalleluya. ஆமென். மறுபடியும் ஏற்றதாய் அவர் உண்டாக்குவார்னா அது நிச்சயம் நடக்கும். அதான் இன்னைக்கு சொல்ல போறாரு. ஆமென். இன்னைக்கு எங்கெங்கலாம் பிளஸ் பிளஸ்ஸா மைனஸ் மைனஸா இருக்குதோ அதெல்லாம் இன்னைக்கு பிளஸ் மைனஸா இன்னைக்கு மாற்றி ஏற்றதா க்ளோஸ் ஆவாமா. அன்னைக்கு வயிறு எரியட்டும். ஆமாப்பா, நம்ம நேத்து தான் கல்யாணம் பண்ணோம். ஆமென். ஹalleluya. அதாவது பாத்தீங்கன்னா உங்களுடைய அன்பை கர்த்தர் இந்த வேளையில புதுப்பித்து கொடுக்கிறார். ஆமென். 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 அவர் சொல்லாகுமே. இன்னைக்கு அவர் சொல்றாரு அவராலே கூடுது. உனக்கு கொடுத்த கணவன் தான் உனக்கு ஏற்ற துணை. ஆமென். உனக்கு கொடுத்த மனைவி தான் ஏற்ற துணை. திருமணம் ஆனவங்க ஆமென் சொல்லுங்க பாப்பா சத்தமாக. ஹalleluya. இன்னைக்கு ஏற்றதா இல்லனா கூட இன்னைக்கு தேவ வார்த்தை உனக்கு ஏற்றதா மாத்துகிறது. இதுதாங்க அதிசயம். உலகத்துல நடக்காத அதிசயம் அற்புதம் இதுதான். உனக்கு ஏத்தபடி உன் மனைவி மாறுறது, உனக்கு ஏத்தபடி ஒரு கணவன் மாறுறது. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அது மாற போதாங்க. ஒரு சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். எல்லாரும் சத்தமா. அது மாற போதா? எது? ஹalleluya. அவர் சொல்லுங்க. அவர் மாறிடுவார். ஹalleluya. ஹalleluya. யாரெல்லாம் தனித்தனியா வந்து உட்கார்ந்து இருக்கீங்களோ இனிமே குடும்பமா இந்த ஆலயத்துக்குள்ள உட்கார போறீங்க. ஆமென். உன் கணவனோட மனைவியோட. ஆமென். ஏன்னா அவர் மாத்த போறாரு. ஆமென். ஏன்னா அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஹalleluya. அந்த மனுஷன் மாறி உன் பக்கத்துல உட்காரதான் வேணும். ஆமென். வேற வழி இல்ல. ஆமென். ஆமென். ஹalleluya. ஏன்னா ஏற்ற துணையா. ஆமென். மூணாவதா கர்த்தர் என்ன சொல்ல போறாரு, என்ன கட்டளையிட போகிறார்? இன்னைக்கு அநேகர் மருத்துவர்களை நாடியும் அவர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலை. எந்த காரியத்துல? வேதத்துல ஒரு அழகான வார்த்தை ஒன்று எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 18:10 வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 18:10. அப்பொழுது அவர் ஒரு உற்பவ காலத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், உன்னிடத்திற்கு நான் திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். தேவ தூதர்கள் என்றார். கர்த்தரும் பேசுகிற வார்த்தை ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும். மீண்டும் வாசிக்க கேட்போம். ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசியமா. ஒரு உற்பவ காலத்தில் நான் ஒரு டைம்ல வர போறேன். ஆமென். சீக்கிரமா வர போறேன். அந்த நாள்ல உன்னுடைய அடைக்கப்பட்ட கற்ப பையை நான் ஆசீர்வதித்து அங்கு குழந்தையை உருவாக்கி வாசிமா. ஆமென். நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். ஒரு குமாரன் இருப்பான் என்றார். அல்லேலூயா. ஆமென். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அவர் சொல்ல ஆகும். இன்னைக்கு அநேகருடைய கற்ப பைய மருத்துவம் ஆராய்ச்சி செய்து சொல்லுது நீர் கட்டி இருக்குது, கொழுப்பு கட்டி இருக்குது, இதெல்லாம் மருத்துவம் கண்டுபிடிக்குது. ஆனா ஏன் கர்த்தர் சொல்றாரு, நான் சொல்ல ஆகும், கட்டளையிட இருக்கும். உற்பவ காலம். ஒரு குழந்தை உருவாகி அது பிறப்பதற்கு ஒரு 9 மாத காலம்.
இந்த நாள்ல இந்த வார்த்தையை யாரெல்லாம் நம்புறீங்களோ இந்த இடத்துல பிள்ளை பாக்கியத்துக்காய் காத்திருக்கிற என் அன்பு தங்கையே, அன்பு தம்பிகளே, உங்கள்ட்ட நான் பேசுறேன். அடுத்த கரெக்டா எழுதி வச்சுக்க, 9 மாதம் கழிச்சு உன் குழந்தைய கொண்டு வந்து இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணுவேன். ஏன்னா அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அடுத்த மே மாசம் வெரி குட், உடனே கால்குலேட் பண்ணிட்டேன். அடுத்த மே மாதம் உன் கற்பத்தை கத்தர் ஆஸ்வதிப்பாரா. நீர் கட்டி, கொழுப்பு கட்டி மருத்துவம் கண்டுபிடிச்சது. நம்ம ஊழியத்திலே ஒரு அன்பு சகோதரி இருந்தாள். அவள் ஒவ்வொரு முறையும் கற்பம் தரிக்கும் பொழுது போய் ஸ்கேன் எடுத்து பார்க்கும் பொழுது நிறைய நீர் கட்டி இருக்கு, உனக்கு குழந்தை பிறக்காது. எஸ் ஆர் நோமா? அந்த தங்கைக்கு ஒரு நாள் இப்படி ஆராதனை நடக்கும் பொழுது தேவ வார்த்தை வந்தது. உன்னை நான் நிச்சயமா ஆஸ்வதிக்க போறேன்னு சொல்லி வார்த்தை வந்தது. அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு போனால் ஒரு சில அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் அப்படியே மாறியது. ஒரு சில நாட்கள்லேயே கற்பம் தரித்த கருவை, அந்த கற்ப பையை ஸ்கேன் செய்து காட்டியது. நீர் கட்டி குழந்தையா மாறிடுச்சு. மனுஷ பார்வைக்கு நீர் கட்டியா இருந்தது, ஆனா அது குழந்தையா உருவாகி அழகான ஒரு ஆண் மகனை பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. ஒரு சாட்சியில் 1000 சாட்சிகள் சொல்ல முடியும். இன்னைக்கு சில நேரம்ல சில பேர் ரொம்ப லேட்டா நான் மேரேஜ் பண்ணிட்டேன், அதனால எனக்கு குழந்தை பாக்கியம் இல்ல, எனக்கு சுகர் இருக்கு, எனக்கு தைராய்டு இருக்கு, இல்ல நான் ஓகே, என்னுடைய கற்பப்பை எல்லாம் ஓகே, ஆனா என் கணவனுக்கு தான் சில ப்ராப்ளங்கள் இருக்கு. எதுவா இருக்கட்டும், இன்னைக்கு அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். ஏன்னா ஆபிரகாம் சாரால காட்டிலும் வயசானவங்க யாருமே கிடையாது. நீங்களாம் ரொம்ப எங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம தாத்தா வயது, அது தாத்தாவோட இப்ப எனக்கு தான் கம்பேர் பண்ணா கொள்ளு தாத்தா வயது, ஆனா அவரையே கர்த்தர் ஆஸ்வதிக்க முடியும்னா உன்னை நிச்சயமா ஆஸ்வதிக்க முடியும். இன்னைக்கு உன்னுடைய கற்பம் ஆஸ்வதிக்கப்பட போகுது. மீண்டும் வசனத்தை வாசிமா. ஆமென். ஒரு உட்பக்குவ காலத்தில் நான் இன்னைக்கு இந்த கருவுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளே, உங்களை பார்த்து தேவ ஊழியனாய், ஊழியக்காரியாய், தேவ சமூகத்திலிருந்து நான் சொல்றேன், ஒரு உற்பவ காலத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். நிச்சயமாய் நீ என்னிடத்தில் திரும்ப வருவாய். அப்பொழுது உன் மனைவியாகிய உன் பேரை போட்டுக்கங்க. யாரெல்லாம் காத்திருக்கீங்களோ அந்த மனைவி பேரை போட்டுக்கங்க. ஒரு குமாரன் இருப்பான் என்றார். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நீ ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம். மேபி உன் மகளோ மகனோ யாராவது குழந்தை பாக்கியத்துக்காக வேற ஊர்ல அமர்ந்திருக்கலாம். எங்களோடு கூட லைவ் ஸ்ட்ரீம்ல இருக்கிற என் அன்பு குடும்பத்தாரே, உன் குடும்பத்துல இந்த ப்ராப்ளத்தோடு நீ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இந்த வார்த்தையை நீ நம்பு, அவர்கள் வாழ்க்கையில அதிசய அற்புதம் உண்டாகும். அல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும். இன்னைக்கு 3வது சொல்றாரு, நான் உன் வாழ்க்கையில சொல்ல போறேன், உன் கற்பத்தை ஆஸ்வதிக்க போறேன். அல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் சொல்ல ஆகும். சத்தம் பத்தலையே. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். 4வது காரியம், அல்லேலூயா. இங்க அமர்ந்திருக்கிற 90% ஜனங்களுக்கு இந்த பிரச்சனை உண்டு. என்ன பிரச்சனை? மணி ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? மணி. எஸ், பைசா ப்ராப்ளம். எல்லாருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கடன் பிரச்சனையின் சூழ்நிலையில் இங்க அநேகர் அமர்ந்திருக்கீங்க. அநேக வட்டி, இங்க கொஞ்சம் வாங்கி அங்க கொஞ்சம் வாங்கி 3 வாங்கி இப்ப 4 வாங்கி 5 வாங்கி அங்க மாத்தி விடுறீங்க. இப்போ உங்களுடைய கடனோட சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க அநேக லட்சங்கள் ஆயிட்டு, சிலவங்க சொல்லுவாங்க அப்படியே கோடியை ரீச் பண்ணிட்டு, ஏன்னா நான் யாருக்குமே திரும்ப கொடுக்க முடியல. இல்லை என்றால் ஒரு சில கூட்டத்தாரங்க அமர்ந்திருப்பீங்க, நான் யார்கிட்டையும் நான் கடன் வாங்கல, ஆனா ஒருவங்களை நம்பி நான் என்ன செஞ்சேன், அவங்க கார் வாங்கவோ இல்லை வீடு வாங்கவோ இல்லை ஒரு பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவோ, அவங்களுக்கு நான் என்ன போட்டேன், கையெழுத்து போட்டேன், கேரண்டோ நான் சைன் பண்ணி கொடுத்தேன். இல்லை என்றால் சொல்லுவாங்க, நான் எனக்காக கடன் வாங்கல, என்னுடைய ஃப்ரெண்டுக்காக, இல்லை என்னோட ஒர்க் பண்ற ஒரு நபருக்காக அவங்க கஷ்டத்துல இருக்காங்க சொல்லி நான் என்ன பண்ணேன், கடன் வாங்கி அவங்களுக்கு கொடுத்தேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில சிலர் அமர்ந்திருக்கலாம். இல்லை என்றால் தெய்வம் அடுத்த பிரச்சனையை காண்பிச்சார், லேண்ட் பிரச்சனை. அதாவது உங்களுடையதை நீங்க சுதந்திரிக்க முடியாம நீங்க எந்த சூழ்நிலை இருக்கீங்கன்னா, நீங்க தான் பேர் பண்ணி ஒரு லாயரை சூஸ் பண்ணியிருப்பீங்க. அவரை பார்த்து சொல்லியிருப்பீங்க, இந்த லாயர்கிட்ட இப்படி எங்க லேண்ட் பிரச்சனை. ஆனா அந்த லாயரே உங்களுக்காக உதவி செய்யாதபடிக்கு அநேக லாயர்ஸ் அமைதியாக இருக்கலாம்.
கோர்ட்ல பாத்தீங்கன்னா உங்களோட கேஸ் அப்படியே தள்ளி போய் கொண்டே இருக்கலாம். இல்ல அநேகர் சொல்லலாம் எங்களோட ஃபைல் மட்டும் மூவே ஆக மாட்டுது, எங்கேயோ ஒரு டிபார்ட்மெண்ட்ல மாட்டிட்டு இருக்கு, போய் நிக்கும் போதெல்லாம் அவங்க பேச மாட்டாங்க, பதில் சரியா சொல்ல மாட்டாங்க. இல்லை என்றால் அந்த லேண்ட் எங்களுக்கு கிடைக்க கூடாதபடிக்கு ஒரு கும்பல் அப்படியே எங்களை பயமுறுத்தி கொடுக்கிறது. இல்லைன்னா எனக்கு வர வேண்டிய சொத்தை எங்க அம்மா அப்பா சைன் பண்ணி கொடுக்க மாட்டாங்க, இல்லை என்னுடைய சகோதரர்கள் கையெழுத்து போட்டு கொடுக்க மாட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு மனோ உதவி எதுவுமே எனக்கு கிடைக்க மாட்டுது. மூன்றாவது ஒரு கூட்டம் இருக்கிறாங்களா, அவங்க வியாபாரத்துல ஒரு பெரிய ஒரு இழப்பு, அவங்ககிட்ட வந்து இருந்த கொஞ்சம் பணத்தை வச்சு அந்த வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த வியாபாரம் பாத்தீங்கன்னா அப்படியே சரிஞ்சு அப்படியே விழுந்துட்டு, ஆரம்பிச்சிட்டோமே இனி என்ன செய்யறதுன்னு சொல்லி வேற வழி இல்லாம இங்க கடனை வாங்கி அங்க கடனை வாங்கி அப்படியே ரோலிங்லே போய்கொண்டே இருக்குது கடனோடையே. ஆனா இன்னைக்கு தெய்வம் யோவான் 11வது அதிகாரத்துக்கு எங்களை அழைத்து கொண்டு போனார். The book of John chapter 11. இதுல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், லாசரு என்று ஒரு மனுஷன், மார்த்தாள் மரியாளின் சகோதரன், தெய்வத்துக்கு அன்பாக இருந்த இந்த லாசரு மரித்து போறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, லாசருவே வெளியே வா. ஆமென். லாசருவே வெளியே வா என்று சொல்லும் பொழுது அவனுடைய சகோதரி மார்த்தாள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, 39வது வசனத்தை வாசிக்கலாம். 39:9. மரித்தவனுடைய சகோதரி ஆகிய மார்த்தாள் சொல்றார், அவரை நோக்கி, ஆண்டவரே ஆண்டவரே இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றார். இப்ப அநேகர் சொல்லலாம், இந்த பிரச்சனைனால, இந்த கடன் தொல்லைனால, இந்த வியாபார தொல்லைனால, இந்த சூழ்நிலைனால, எங்க அந்த லேண்ட் பிரச்சனைனால எங்க குடும்பத்துல சமாதானம் இல்லாததுனால எங்க குடும்பம் மானம் கௌரவம் அப்படியே நாளுக்கு நாள் அப்படியே போய்கிட்டே இருக்கு, நாரி போச்சு. எஸ், வெளியில தலை காட்ட முடியல. எங்க சூழ்நிலை நீங்க பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் கடங்காரன் எங்க வீட்டு வாசல்ல நிக்கிறான், நாங்க வெளியில போக முடியல, எங்க குடும்ப சூழ்நிலை எப்படி நாரி போச்சு. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை 4வது வார்த்தை கடந்து வருது. அவர் சொல்றாரு, லாசருவே வெளியே வா. லாசருவே வெளியே வா என்றால் கர்த்தருடைய சத்தமாகிய என்னுடைய சத்தத்தை ஆண்டவர் தொனிக்க பண்ணும் பொழுது உன்னுடைய பிரச்சனை, உனக்கு மாட்டிக்கொண்டிருக்கிற பணம், உன்னுடைய நகைகள், உன்னுடைய சொத்து, உன்னுடைய எல்லா பிசினஸ்க்கு நீ போட்ட காசு எல்லாம், உன்னை ஏமாத்திட்டு வாங்கிட்டு போனவங்க எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்றாரு, இந்த ராத்திரி வேளையில வெளியே வா, வெளியே வா. யாரெல்லாம் நம்புறீங்க? யார் நம்புறீங்க? என்னுடைய நகைகள், என்னுடைய எல்லாம், என்னுடைய லேண்ட் எல்லாவற்றையும் நான் நம்புறேன். இந்த வேளையில இயேசுவின் நாமத்தில் வெளியே வா என்று கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. வெளியே வா என்று சொல்லுவோமா? வெளியே வா. 44வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். ஆமென். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். உனக்கு வர வேண்டிய லேண்ட் வெளியே வருது. ஆமென். உன்னுடைய நகைகள் வெளியே வருது, உன்னுடைய பணங்கள் வெளியே வருது, உன்னுடைய வியாபாரத்துல நீ போட்டதுல அது எப்படி வருதா அப்படியே உயர்வா எல்லாம் வரப்போகுது. ஆமென், ஆமென், ஆமென் என்று சொல்ல முடியுமா? அவராலே செய்ய முடியாதது ஒன்றும். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நீங்க. இன்னைக்கு எந்த அழகு வசனம் சொல்லுதுல, ஆமென், மரித்தவனா உயிரோடு இருந்தவன் வெளியே வந்தான்னு சொல்ல. இன்னைக்கு உன் சூழலை மரித்து போய் இருக்கலாம். என்னமா நகையெல்லாம் முழுகி போச்சு சார், முழுகி போச்சு பிரதர், இருக்கட்டுங்க, அதுக்கு உயிர் கொடுக்க ஆண்டவர் முடியும். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் முன்ப காட்டிலும் பெஸ்ட் கொடுக்கிறவர். அல்லேலூயா. இன்னைக்கு நீ விசுவாசித்தா, இந்த வார்த்தையை நம்பினா, மேபி 10 பவுன் முழுகி போயிருக்கலாம். என் கர்த்தர் 10 பவுன் அதுக்கு மேலையும் உனக்கு கொடுக்க முடியும். அல்லேலூயா. ஏன்னா வசனம் சொல்லுது, மரித்தவன் வெளியே வந்தான். மரித்தவன், சத்தமா சொல்ல, மரித்தவன் வெளியே வந்தானா, ஒரு மனுஷன் வெளியே வரும்னா பொருள் எப்படி வெளியே வர முடியாதா? வரும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அவர் சொல்ல ஆகும். மரித்த வாலிபனை தம் வார்த்தையின் வல்லமையால், மரித்த வாலிபனை தம் வார்த்தையின் வல்லமையால் சொல்லுமா, உயிரோடு எழுப்பினாரே உலகோரின் கண்கள். எங்க குடும்பத்தை எழுப்புவார், உயிரோடு எழுப்பினாரே உலகோரின் கண்கள் முன்னால். அவரை போற்று புகழ்ந்து பாடு, நன்றி சொல்லு நன்றாய் பாடு. அவரை போற்று புகழ்ந்து பாடு, நன்றி சொல்லு நன்றாய் பாடு. அவர் சொல்ல ஆகுமே, அவராலே கூடுமே. அவர் வார்த்தை மரித்து போன காரியத்தின் மீது வருகிறது, அது உயிர் அடைகிறது, அது உன்னுடையதாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. 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 அடுத்த ஒரு வார்த்தையை கர்த்தர் எங்களோடு பேச ஆரம்பித்தார்.
யோவானின் புஸ்தகத்துல தான் இங்கு 38 வருஷமா ஒரு பாடு உள்ள மனுஷன் இருக்கிறான். எத்தனை வருஷம்? 38 வருஷம். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல. ஆமென். 38 வருஷத்தை ஒரே வார்த்தையில வேதம் சொன்னாலும் நம்ம பிராக்டிக்கலா யோசிச்சு பார்ப்போமே. கொஞ்ச நாள் உடல் சரியில்லாத இருந்த நாட்கள்ல மேபி அவங்க குடும்பத்தார் அவனை கவனிச்சிருப்பாங்க, ஆமாப்பா, பணிவிட செஞ்சிருப்பாங்க. அவன் என்ன செஞ்சிருப்பான்? ஓடி போயிட்டு பெஸ்ட் மருத்துவரை பார்த்திருப்பான், நிறைய ஸ்கேன் எடுத்திருப்பான், பயங்கரமான அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கியிருப்பான், சில இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு பெரிய பெரிய டாக்டர்ஸ் பார்த்திருப்பான், ஸ்பெஷலிஸ்ட் எல்லா ஸ்பெஷலிஸ்டும் பார்த்திருப்பான். அதுக்கப்புறம் எல்லா டாக்டரும் அவன் மீது வச்ச நம்பிக்கை இழந்திருப்பாங்க, இவனும் இழந்திருப்பான். அதோட கூட குடும்பத்தாரும் இழந்துட்டாங்க. இந்த 38 வருஷம் வாழ்க்கையில ஆல்மோஸ்ட் முக்காவாசி சொல்லலாம், எல்லாம் போச்சு. மேபி 10 வயசுல அவன் உடம்பு சரியாம போயிருந்தானா ஆல்மோஸ்ட் 48 இயர்ஸ். 38 வருஷம் அவன் வியாதி நோயோடு இருந்தான். கடைசியில அவன் குடும்பத்தாரெல்லாம் கொண்டு போய் ஒரு குளத்து அருகில போட்டாங்க. ஏதாவது தேர்னா தேரட்டும். ஆனா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அப்படிதான். சில வியாதிகள் எப்படின்னா வரும் போகும், வரும் விசிட்டிங் போகும், திடீர்னு உன்னை சோர்வாக்கிறோம். என்னமா சில பேருக்கு திடீர்னு வரும். நல்லா இருந்த பிரதர், வசனம்லாம் கேட்கும்போது சோத்திரம் சந்தோஷமா இருந்தேன். கரெக்டா ஞாயிற்றுக்கிழமை காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு நான் சர்வீஸ்க்கு வரணும் புறப்படும் பொழுதுதான் தலை சுத்துது, வலிக்குது, உடம்பு வலிக்குது, உடம்பு பிடிக்குது, என்னென்னமோ செய்து பிரதர். எப்ப போது வருது. 30 எனக்கு இது சில பேர் சொல்லலாம், எனக்கு 4 வருஷமா 5 வருஷமா இல்ல என் குழந்தை பிறந்த அந்த நாட்கள் இருந்து இந்த பாடுகளை அனுபவிச்சுட்டு வரேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு எல்லாவற்றுக்கும் முடிவை கொடுக்க போறேன். வேதம் என்ன சொல்லுகிறது எடுத்து வாசிப்போம். இந்த யோவானின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5-6 வசனம் வாசியமா. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். எப்படி இருந்தானா? எப்படி இருந்தானா? படுத்திருந்த அவனை படுத்திருந்தானா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நம்ம எந்திரிச்சு நடந்து சர்ச் வர அளவுக்கு பலன் இருக்குது. ஆனா ஆண்டவரால எப்படி அற்புதம் செய்ய முடியும்னு முதலாவது தெரிஞ்சுக்க 6-8 வாசி மாறலாம். அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? யோவானின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துல இந்த பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 6ஆம் வசனத்துல இயேசு சாமி கேக்குறாரு, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? நம்ம கேட்கலாமா? எஸ். சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? உன்னை அடிக்கடி விசிட் பண்ற வியாதியை விட்டு சந்தோஷமா வாழணும்னு நீ விரும்புறியா? அடுத்த நிமிஷம் ஆண்டவர் என்ன செய்றாரு? 8வது வசனத்துல அவர் சொல்றாரு, இயேசு அவனை நோக்கி, இன்னைக்கு நான் உங்களை பார்த்து நான் சொல்றேன், எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. ஆமென். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு உன் மனசுல இனி இந்த வியாதியோட தான் நான் வாழ போறேன்னு நினைச்சியா? இந்த வியாதியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் குணப்படுத்திட்டேன், நான் சுகப்படுத்திட்டேன், இனி உன்னை விசிட் பண்ண இனிமே அந்த வியாதியோ நோயோ வரப்போறது இல்ல. இன்னைக்கு எழுந்திருந்து உன் படுக்கை எடுத்துக்கிட்டு போ. இனி அந்த தோல்வியின் படுக்கை உனக்கு தேவையில்லை. நீ படுத்து 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 அழுது 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 புலம்பன படுக்க இனி இந்த இடத்துல இருக்க கூடாது. சுருட்டிக்கிட்டு எடுத்துட்டு போ, போற வழியில குப்பையில போட்டு போ. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னவா உனக்கு டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட், உனக்கு டாக்டர் கொடுத்த அநேக பத்திரப்படுத்தி ஃபைல் போட்டு பத்திரம் எங்க வச்சிருப்போம்? எல்லாம் பீரோல வச்சிருப்போம். ஜாதக புஸ்தகம் போல எல்லாம் உள்ளத்துக்கு வச்சிருப்போம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் எடுத்து ரிப்போர்ட் பாக்குறது. அப்படியே படிச்சிட்டே இருக்கு. ஐயோ இந்த தங்கச்சி திவ்யா சொன்னுச்சு என்னென்னமோ எழுதி வச்சாங்க ரிப்போர்ட்லன்னு. இன்னைக்கு மருத்துவம் எழுதி எழுதி கொடுத்த ரிப்போர்ட் எல்லாம் என்ன சொல்ல போறோம்? என்ன செய்ய போற? வீட்டுல போய் குப்பையில தூக்கி என்ன பண்ண போறீங்க? அழகா சுத்தி தூக்கி வீச போறோம். ஆமென் சொல்லுங்களேன். இதான் அர்த்தம். ஆண்டவர் சொல்றாரு, அப்பா படுக்கை எடுத்துட்டு போ. இனி இந்த இடத்துல படுக்கையோடு இருக்கிற மனுஷன் இங்க இருக்கவே கூடாது. ஏன்னா அந்த இடத்துல இயேசு வந்துட்டாரு. அங்க அவர் வார்த்தை புறப்பட்டு வந்துருச்சு. அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட இருக்கும்.
உன் வாழ்க்கையில இன்னைக்கு கர்த்தர் அதிசய அற்புதத்தை உன் சரீரத்துல செய்யும்படியா கடந்து வந்திருக்கிறார். அது எப்பேற்பட்ட வியாதி நோயா இருந்தாலும், அடிக்கடி விசிட் பண்றதா இருந்தாலும், அது ஒத்த தலைவலியா இருக்கட்டும், கண்ணு பிரச்சனையா இருக்கட்டும், நரம்பு பிரச்சனையா இருக்கட்டும், கால் பிரச்சனையா இருக்கட்டும், முழங்கால் பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதியா இருக்கட்டும், குடல் சம்பந்தப்பட்ட வியாதியா இருக்கட்டும், அது எப்பேற்பட்ட வியாதி நோயா இருந்தாலும் என் வார்த்தை, என் கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக அதனால நிற்க முடியாது. ஆமென். ஏன்னா வேதம் சொல்லுது, அவர் சொல்லாகும். அல்லேலூயா. ஆமென். ஆமென். 9வது வசனத்தை வாசிப்போமா? 9வது வசனம் சொல்கின்றது, நீங்க சத்தமா வாசிக்கோங்க பாப்போம். எப்பயா? உடனே. எப்பயா? உடனே. ஒரு வருஷம் கழிச்சு, 6 மாசம் கழிச்சு அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பேற்பட்ட வியாதியை குணப்படுத்த என் கர்த்தரால முடியும்னா, உன் வாழ்க்கையில இருக்கிற சின்ன சின்ன வியாதியும் அவரால் குணப்படுத்த முடியும். அல்லேலூயா. ஆமென். இனிமேல ஹஸ்பண்ட், நல்லா கவனிங்க கணவர்மார்களே, உங்க மனைவி முடியலன்னு சொன்னா நம்பாத. ஒருத்தர் மட்டும் கையை தூக்குறாரு. யார் தெரியுதா? திவ்யா. ஆமென் சொல்லு திவ்யா. இன்னைக்கு உனக்கு விடுதலை. ஆமென். அல்லேலூயா. ராஜன் அவன் மட்டும் தான் உயர்த்தி இருக்கான். அதனால அவன் மனைவி இன்று குணம் அடைகிறாள். ஆமென். அல்லேலூயா. எந்த புருஷங்களாம் கை தூக்கி காமிக்கிறீங்களோ உங்க மனைவி குணம் அடைவாங்க. இன்னைக்கு தூக்க மாட்டாங்க பாருங்க. தூக்க மாட்டீங்களே, அது பாதி தான் தூக்குறாங்க. பயந்துட்டு தூக்க மாட்டாங்க. மனைவி மாறலாம் சொல்லுங்களேன், கை தூக்கி என் கணவர் இன்னைக்கு சுகம் பெற்றார். ஆமென். எல்லாம் உயர்த்தி காமிங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அப்பா மனைவிக்கு தான் கணவன் மேல அதிக அன்பு. ஆனா கணவன் மேல கை இப்படி இப்படி யோசிக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு உங்க இல்லத்துல விடுதலை. ஆமென். வியாதி நோயில இருந்து விடுதலை. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. 6வது காரியம், மார்க்கின் புத்தகம் 5வது அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். மார்க் 5வது அதிகாரம் 2வது வசனம் சொல்கின்றது, அவர் படவில் இருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளில் இருந்து அவருக்கு எதிராக வந்தார். இந்த மனுஷனை பத்தி நமக்கு நல்லா தெரியும். இந்த மனுஷனுக்குள்ள அவ்வளோ உள்ளுக்கு இருந்துச்சான். என்னவா? பிசாசு. அப்ப அசுத்தாவி அவனை அலக்கழித்தது நிமித்தம் அவன் வீட்டுல இருக்க முடியல. அவன் அப்படியே பிரேத கல்லறைகள் அப்படியே சுத்தி ஓடிக்கொண்டே இருந்தான். அவனுக்குள்ள நிறைய இருக்கும் போது அவன் சொல்றான், எனக்குள்ள எவ்வளவு இருக்கு, எக்கச்சக்கம் இருக்கு, லேகியோன் என்று சொல்றான். ஆனாலும் அவன் குடும்பம் அவனை கிவ் அப் பண்ணிருப்பாங்க. எஸ், அவனை விட்டு விலகி இருப்பாங்க. ஆனா ஏசாமியை அவன் நோக்கி ஓடி வரான். அல்லேலூயா. நோக்கி ஓடி வந்தோன்ன ஏசாமி பாக்குறாரு. 8வது வசனத்துல அவர் ஒரு வார்த்தையை ரொம்ப சிம்பிளா சொல்றார். வாசிப்போம். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க இல்லத்துல சில வேளை திடீர்னு நீங்க பாத்தீங்கன்னா யாரோ செய்வன செஞ்சுட்டாங்க, பில்லி சூனிய கட்டு, அசுத்தாவி பிடிச்சு அப்படியே திடீர்னு ஒரு மாதிரி ஒரு அலக்கழிப்புன்னு பயப்படாதீங்க. உடனே சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துல சொல்ற, எங்க இல்லத்தை விட்டு போ, எங்க இல்லத்தை விட்டு போ. என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த மனுஷனோட லைஃப்ல அப்படியே ட்ரெமெண்டஸா பயங்கரமா ஒரு அதிசயம் நடந்துச்சான். அவனுக்குள்ள இருந்த அசுத்தாவி எப்படிப்பட்டது என்று சொல்லி அந்த பட்டணத்தார் நிச்சயம் பார்த்திருப்பாங்க. அது எத்தனை வருஷம் இருந்துச்சுன்னு நமக்கு தெரியல, வேதம் சொல்ல. ஆனா நிச்சயம் எல்லாம் பார்த்திருப்பாங்க. ஏன்னா ஒருத்தன் எப்படியா கல்லறையை சுத்திக்கிட்டே வரான், அப்படியே கத்திக்கிட்டு, அப்படியே பாத்தீங்கன்னா அவனை சங்கிலினால கட்டி வச்சோம் முடியல, அப்படியே ஓடிட்டே இருந்தான்னு அந்த பட்டணம் பார்த்திருக்கோம். ஆனாலும் மறுபடியும் அந்த பட்டணத்தார் அவனுடைய அதிசயத்தை பார்க்கும்படியா ஏசாமி செஞ்சார். எடுத்து வாசிப்போமா என்ன நடந்தது? மார்க் 5வது அதிகாரம் 15வது வசனம் சொல்கின்றது. மார்க் 5:15, இயேசுவினிடத்தில் வந்து லேகியோன் ஆகிய பிசாசுகள் பிடித்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்து இருக்கிறதை கண்டு பயந்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு பிசாசு பிடித்த ஒரு நபர் உன் குடும்பத்துல இருக்கிறாங்கன்னா பயப்படாதே, உன்னுடைய நம்பிக்கையை இழந்துராதே. இயேசுவாலே சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அது எப்படிப்பட்ட அவங்க சொல்லலாம், பயங்கரமா செஞ்சு வச்சிருக்காங்க, எதோ வார்த்து வச்சிருக்காங்க, என்னோட சாரியில செஞ்சு அனுப்பியிருக்காங்க, எங்களோட சாப்பாடுல செஞ்சு அனுப்பியிருக்காங்க. என்னைக்கு நாங்க அந்த சாப்பாடு சாப்பிட்டோமா, அன்னையில இருந்து என் தங்கச்சி, அன்னையில இருந்து எங்க அம்மா, அன்னையில இருந்து அத்தை, எதுவாக இருக்கட்டும், வேதம் காமிக்குது நமக்கு ஒரு உதாரணம். பிரேத குழியில அப்படியே கல்லறைகளை சுத்தி சுத்தி வந்தவன், நீங்க பாத்தீங்கன்னா வஸ்திரம் கூட இல்லாம இருந்தானே. ஏன்னா இப்ப வாசிக்கிற என்ன போட்டிருக்கு, அவன் வஸ்திரம் தரிச்சு
அவன் திரிந்து ஓடிக்கொண்டிருந்தவன் மறுபடியும் உட்கார்ந்து அவன் புத்தி தெளிந்து இருக்கிறதை அநேகர் பார்க்கும்படியாய் தெய்வம் ஒருவர் மாத்திரம்தான் செய்ய முடியும். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நீ பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நம்ம ஊழியத்துல கர்த்தர் செய்த ஒரு அதிசயத்தை என் நினைவுக்கு வருது. நாங்கள் 2012, 13, 14 அந்த வருடங்கள்ல அநேக வெளி ஊழியங்களை செய்ய அழைக்கப்படுவோம். எப்பொழுது நம்மளுடைய ஊழியம் மலர ஆரம்பித்ததோ அதிகமாய் வெளி ஊழியங்களுக்கு செல்வதல்ல. நாங்கள் சிதம்பரம் பக்கத்தில் புதுப்பட்டினம் என்ற ஒரு கிராமத்தில் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தோம். அது கிராமமாக இருந்தாலும் அந்த சபையில் 1000 நபர்களை கொண்ட ஒரு அழகான ஒரு திருச்சபை, கடற்கரை ஓரமான ஒரு திருச்சபை. அங்கு அழைக்கப்பட்டோம். நானும் சகோதரியும் முதல் நாள் நாங்கள் கடந்து போய் அந்த ஆலயத்துக்குள்ளாய் போகும் பொழுதே ஆலயத்தின் பின்புறத்தில் பாஸ்டருடைய வீடு, அருகிலே யாராவது வருகிற கெஸ்ட் ஒரு ரூம் இருந்தது. நாங்கள் அங்கே தான் தங்க வைக்கப்பட்டோம். அது ஒரு கிராமம். நாங்கள் உள்ளே நுழையும் பொழுது ஒரு மகனை ஒரு 4-5 பேர், ஒரு வாலிப மகன் 4-5 பேர் தூக்கி கொண்டு வந்தார்கள். அவனை நாங்கள் பார்த்த பொழுது உடல் முழுவதும் இரத்த காயங்கள். கொண்டு வந்து அப்படியே ஆலயத்துக்குள்ள போட்டு 4 பக்கமும் சங்கிலினால கட்டுனாங்க. பக்கத்துல ஒரு தாய் அழுது கொண்டே நின்னால். அவள் ஒரு விதவை. இதெல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டே மெதுவாக அப்படியே எங்கள் ரூமுக்கு போகிறோம். பிரதர் நீங்கள் வாங்க வாங்க, எங்கள் வேகமாக எங்கள் மீது ஒரு மரியாதை நிமித்தம் அழைத்து கொண்டு மேலே போனார்கள். அப்போ எங்களோடு வந்த ஒரு சகோதரர்கிட்ட கேட்டோம், யார் இந்த தம்பி, என்ன ஆச்சு? இவனுக்கு ரொம்ப நாளாக பிசாசு பிடிச்சிருக்கு. இந்த பிசாசு எப்படின்னா, இவனை சங்கிலி இருந்து அறுத்து கொண்டு நேராக போய் ஏதாவது பஸ்ஸு, பெரிய பெரிய லாரி, அங்கே நேராக அது மேலே பாஞ்சிருவான். அவனை மறித்து அவனுடைய இறப்பை இந்த குடும்பம் சந்திக்கணும்னு சொல்லி இந்த பிசாசு போராடிட்டு இருக்கான். இவனுக்குள்ள பல வருஷமா அந்த போராட்டம்னு சொன்னாங்க. அந்த நிமிஷமே எங்க இருதயம் ஒரு வலியோடு இருந்தது. ஆனால் எங்களை அந்த பக்கமே கொண்டு போகல. அந்த சர்வீஸ் அடுத்த நாள், அந்த நாள் அன்னைக்கு ஈவினிங் கூட்டம் நடக்குது. நானும் சகோதரியுமாய் ஊழியம் செய்கிறோம். சபையில் அநேக அலக்களிப்புகள், அநேக அற்புதம் அடையாளங்கள் நடக்குது. நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்க சில பிசாசு பிடித்தவர்களாம் கீழே வந்து விழுகிறார்கள். எல்லாருக்கும் ஆண்டவர் ஹீலிங் பண்ணிட்டே இருக்கார். முதல் நாள் கூட்டம், 2ஆம் நாள் கூட்டம் இன்னும் அதிகமாகுது, 3ஆம் நாள் கூட்டம் அதிகமாகுது. 3 நாள் நிறைவு செய்துவிட்டு திங்கட்கிழமை காலையில் நானும் மனைவி பேக்லாம் பேக் பண்ணிட்டு மெதுவாக இறங்கி கீழே வரோம். அந்த விதவை தாய் ஓடி வந்து எங்கள் பக்கத்தில், நீங்கள் வந்து எல்லாருக்கும் என் கிராமத்துலலாம் விடுதலை கொடுத்தீங்க, என் புள்ள மட்டும் இப்படி இருக்கானே, அவனை மட்டும் விட்டுட்டு போறீங்களே. எங்கள் இருதயம் உடைந்தது. ஆனால் பாஸ்டர் சொன்னார், நீ சும்மா அருமா, நீ சும்மா அருமா, வேண்டாம், நீ வேணாம் பிரதர், நீங்க ஜெபிக்கலாம் வேண்டாம். இல்லை இல்லை இருங்க, நாங்கள் ஜெபம் பண்றோம். வேணாம், ரொம்ப ஆக்ரோஷமாயிருவான், அமைதியா இருங்க. அந்த விதவை கண்ணீர் எங்கள் இருதயத்தை அப்படியே ஒரு நிமிஷம் ஷேக் பண்ணிடுச்சு. நானும் என் மனைவியும் பக்கத்துல போய் நின்னோம். நானும் மனைவியும் ஜெபிக்க அவன் ஆக்ரோஷம் அடையவில்லை, கத்தி அழ ஆரம்பித்தான். அப்படியே கீழே படுத்து, அப்படியே அவன் ஆக்ரோஷம் அடையல, அழுது அப்படியே கடந்து எந்திரிக்கவே முடியல, அழுது புலம்ப ஆரம்பித்தான். ஜெபித்தோம், முடித்தோம், மயக்க நிலைமைக்கு கடந்து போனான். அப்புறம் சரி கவலைப்படாதம்மா, அடுத்த முறை நாங்கள் வருவோம், உன் பிள்ளைய நாங்கள் பார்ப்போம், அப்ப நீ சாட்சியா நிற்பேன்னு சொல்லிட்டு நாங்கள் கடந்து வந்து விட்டோம். ஒரு மாதம் 2 மாதம் கழித்து ஒரு குட் ஃப்ரைடே சர்வீஸ், 3 நாள் கூட்டம், அதே வெள்ளி சனி ஞாயிறு அழைப்பு வந்தது. நாங்கள் போனோம். இந்த சம்பவம் நாங்கள் மறந்து போனோம். நாங்கள் போனோம், ஃப்ரண்ட்ல உட்காந்தோம். எங்களுக்கு வேகமா வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போட்டு ஒரு தம்பி டீசெண்டா வாலிப பையன் வந்து எங்களுக்கு வேகமா காஃபிலாம் சர்வ் பண்ணிட்டே இருந்தான். எங்களுக்கு நினைவே இல்லை. பாஸ்டர் கூப்பிட்டாரு, பிரதர் சிஸ்டர் ஞாபகம் இருக்கா, நீங்க ஜெபம் பண்ணிட்டு போனீங்க, அந்த நாள்ல உங்களுக்கு விடுதலை. அல்லேலூயா, அல்லேலூயா. என் கர்த்தரால் ஆகாது ஒண்ணு. எப்பேற்பட்ட சங்கிலியில் கட்டப்பட்ட பிசாசா இருக்கட்டும், என் இயேசுவுக்கு முன்பாக மண்டிட்டு தான் ஆகணும். அல்லேலூயா. எப்பேற்பட்ட பில்லி சூனியம் உன் வீட்டுல இருந்தாலும் அது நீ சுமக்கிற இயேசுவுக்கு மண்டிட்டு தான் ஆகணும். அது ஒன்ன மேற்கொள்ளாது, உன் குடும்பத்தை மேற்கொள்ளாது. அல்லேலூயா. நீங்க அநேகர் எப்ப தெரியுமா, நீ பயப்படும் பொழுதுதான் பிசாசு மேல ஆட்கொண்டுருவா. பயத்தை தூக்கி போடு. ஒரு ஆமென் சொல்ல. இனி பயப்படாத. என் வாழ்க்கை எப்படி இருக்க போதோ, என் புள்ள வாழ்க்கை எப்படி இருக்க போதோ, அவனுக்கு செய்வன செஞ்சுட்டாங்களா, அவனுக்கு ஏதாவது ஏவி விட்டாங்களா, எதுவும் ஏவ முடியாது. ஒரு ஆமென் சொல்ல. ஏன்னா அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். ஆமென், ஆமென், ஆமென். கடைசியாக ஏசாமி
இந்த பூமியை விட்டு கடந்து போகும் பொழுது அழகான ஒரு வார்த்தை சொன்னார்ல, ஆமென். எடுத்து வாசிப்போமே. மத்தேயின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இயேசு சாமி இந்த பூமியில ஊழியத்தை செய்து நிறைவு செய்து கடைசியா போகும்போது சொன்னாரு, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். நல்லா கவனிங்க. சங்கீதம் 33ஆம் அதிகாரம் இருக்குல்ல, அது ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன். அந்த ஒரே வார்த்தை தான் சங்கீதம் 33. ஆமென் ஆமென் ஆமென். அதான் ஆண்டவர் கடைசியா சொல்றாரு பூமி விட்டு போகும்போது, நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன்னோடு கூட இருக்க போறேன். அல்லேலூயா. ஐயா, இது மனுஷ வார்த்தை இல்ல. கரம் பிடிக்கும் போது ஒன்று சொல்லுவான், உன்னை பிடிச்சிருந்தா உனக்கு சொல்லுவான், உன்னை பிடிக்கலன்னா முதல்ல அவன் சொல்லுவான், இவனை அப்படி கோவப்படுவான். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் மட்டும்தான் இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். அவர் சொல்ல ஆகும். அப்ப நீ கவலையே படக்கூடாது. இனிமே உன் கூட ஒருத்தர் அப்படியே நடந்துகிட்டே இருப்பாரு. நீ படுத்திருந்தாலும் உன்னை அவர் கூட படுத்திருப்பாரு. நீ நடந்தாலும் உன் கூட நடப்பாரு. நீ விழும் பொழுது உன்னை தாங்குவாரு. அவர் உன்னை ஏந்துவாரு, உன்னை சுமப்பாரு, உன்னை தப்புவிப்பாரு, உனக்குரியதை அவர் செய்வாரு. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, சகல இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே, ஒரு நாள் 2 நாள் அல்ல, உன் ஜீவன் இருக்கும் வரையிலும் நான் உன் கூட இருந்து உன்னை வாழ வைப்பேன், உன்னை தாங்குவேன், உன்னை சுமப்பேன், உன்னை ஏந்துவேன், உன்னை தப்புவிப்பேன். யாரெல்லாம் நம்புறீங்க? அவர் சொல்ல ஆகும், கட்டளையிடுன்னு யாரெல்லாம் நம்புறீங்க? அப்படியே ஒரு விஷயம் எழுந்துங்க, உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். உன்னை கைவிடாத தெய்வம். பாவியாயிருந்த என்னை பரிசுத்தமாக்கினீரே, பாவியாயிருந்த என்னை பரிசுத்தமாக்கினீரே, தோல்வியில் இருந்த என்னை ஜெயம் பெற செய்தீரையா, தோல்வியில் இருந்த என்னை ஜெயம் பெற செய்தீரையா. உம்மை போற்றுவேன், புகழ்ந்து பாடுவேன், நன்றி சொல்லுவேன், நன்றாய் பாடுவேன். ஒரே மனமாய் ஏக சிந்தையாய் நீ பாட பாட அவர் சொல்ல ஆகும். என் இயேசு அற்புதரே, அவர் சொல்ல ஆகுமே, அவரால் கூடுமே. அற்புதர் அற்புதரே, அற்புதர் அற்புதரே, என் இயேசு அற்புதரே, அவர் சொல்ல ஆகுமே, அவரால் கூடுமே. அற்புதர் அற்புதரே, அவர் சொல்ல ஆகுமே, அவரால் சொல்லுமா. உற்சாகமாய் இந்த இரவு எனக்கு அற்புதம், அந்த இரவு அதிசயம். அவரால் கூடுமே. ஓ ரா பா பா ஷா ரா பா லா கா தரா நீ வா கா தரா. அற்புதர் அற்புதரே, என் இயேசு அற்புதரே, Yes, Lord. அவர் சொல்ல ஆகுமே, அவரால் கூடுமே. Yes, Lord. தவித்திடும் உன் வாழ்க்கையில் இயேசு தவிப்பதை நீக்கிடுவார். இயேசு தவிப்பதை நீக்கிடுவார். உயிரோடு எழுப்பினாரே, உலகோடி உயிரோடு எழுப்பினாரே, இந்த வேளையில என் பிள்ளைகள் மீது கடந்து வரட்டும். உம்முடைய அதிசயம், உம்முடைய அற்புதம் இந்த வேளையில கடந்து வருவதாக. ஓ என் பிள்ளைகளை ஆட்கொண்டிருக்கிற எல்லா பயங்கள், துக்கங்கள், ஓ மன அழுத்தங்கள் விலகுவதாக. ஓ நீ பாபா ஷரல்வாலா இன்னும் சத்தமாய் நன்றி சொல்லுவேன், நன்றாய் பாடுவேன், உம்மை போற்றுவேன், புகழ்ந்து பாடுவேன், 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 நன்றி சொல்லுவேன், நன்றாய் பாடுவேன், உம்மை போற்றுவேன், பலவீனப்படுத்துகிற ஆவிகளை உடைய இயேசுவின் நாமத்தில் நடத்துகிறேன். இப்பொழுது
நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். இந்த ஸ்தலத்தை விட்டு விலகு. ரிகா தரபோ ஷரபா லகதுரா பலகதா. ரிபா பாபா கதரபோ ஷரபா லகதினா. ஏற்ற துணை உண்டாகட்டும். ஏற்ற துணை உண்டாகட்டும். கற்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ரிகா தரபோ ஷரபா லகதுரா பலகதா. யாரி நோய்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விலகுவதாக. ரிபா பாபா ஷரபா. கடன் சுமைகள் மாறட்டும். பிசாசின் பிடிகள் இப்பொழுது விலகட்டும். ரிபா பாபா கதரபோ ஷரபா லகதா. ஓ என் பிள்ளைகளோடு கூட இருங்க. ஓ கைதிக்கு நான் விட்டுக் கொடுக்கிறோம். ரிகா தரபோ ஷரபா லகதா. ஓ அவருடைய வல்லமை, அவருடைய பிரசன்னம் இதுவாய் என் பிள்ளைகள் நடத்துவதாக. ஓ பெற்றுக்கொள்ளுங்க. இது பெற்றுக்கொள்ளுகிற நேரம். யாரும் மௌனமாக இருக்கிற நேரம் அல்ல. அவருடைய அசைவை உணர்ந்து பெற்றுக்கொள். ஓ ஷரகதரா லகதரா. ரிபா பாபா ஷரபா லகதுரா பலகதினா. ரிபா பாபா ஷரபா லகதரா. ஓ கர்த்தருடைய வல்லமை என் பிள்ளைகள் ஆளுகை செய்யட்டும். அழுத்தங்கள் விலகட்டும். தோல்விகள் விலகட்டும். ஓ ஷபா கதரா பலகதரா. ஓ ரிபா பாபா ஷரபா லகதரா. ரிபா கதரபோ. அற்புதம், அற்புதம். ஓ குழப்பமான சூழ்நிலைகள்ல உங்களுடைய அற்புதம் உண்டாகட்டும். அதிசயம் உண்டாகட்டும். ஓ நீ அற்புதத்தை பெற்றுக்கொள்கிற நேரம், அதிசயத்தை பெற்றுக்கொள்கிற நேரம் மௌனமாக இருக்கிற நேரம் அல்ல. ஓ பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தை பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தை பெற்றுக்கொள். ஓ கர்மத்துல கர்த்தருடைய கரம். ரிபா பாபா பாபா பாபா. ரிபா தாலா தாலா தாலா. அதிசயம் என் பிள்ளைகள் வாழ்க்கையில உண்டாகட்டும். பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால என் விருப்பங்கள் உண்டாகட்டும். ஓ ரிபா பாபா கதரா தாலா. ஷரபா லகதரா. மன குழப்பத்தை கர்த்தர் விலக்குகிறார். கேள்விகளை விலக்குகிறார். நீ வாழ வேண்டியவள், வாழ வேண்டியவள். உனக்கு இப்பொழுது மரணம் நேரிடாது. நீ வாழ்வாய், நீ வாழ்வாய், நீ வாழ்வாய். கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராய் அவர் சொல்லி இருக்கிறார், கட்டளையிட்டு இருக்கிறார். மகனே, மகளே, உன் குடும்பத்தில் நிலவுகிற ஏற்ற தாழ்வுகளை கர்த்தர் மாற்றி உனக்கும் உன் மனைவிக்கு ஏற்ற துணையாய், உன் மனைவிக்கு உன்னை ஏற்ற துணையாய் கர்த்தர் இந்த வேளையில அவருடைய கரத்தினால் உருவாக்கி மாற்றுகிறார். ஓ குழப்பங்கள் எல்லாம் பில்லி சூனிய கட்டுகளை கர்த்தர் விலக்குகிறார். ஓ உனக்கு விரோதமாய் பேசப்படுகிற நாவுகளை கர்த்தர் குற்றப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கற்பம் தரிக்க முடியாத இருக்கிற என் அன்பு தம்பி தங்கைகளை என் கர்த்தர் ஆசீர்வதித்து, கற்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து, ஆண்டவரே நீர் எப்படி சாராள் வாழ்க்கையில, ஆபிரகாம் வாழ்க்கையில அதிசயம் அற்புதம் செய்தீரோ அவ்வளவாய் அற்புதம் செய்து கற்பத்தை உண்டு செய்து ஒரு பிள்ளையை தூக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ரிபா காதா ராதா லாதா ராதிடா. எல்லா பண பற்றாக்குறைகள், என் பிள்ளைகளுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களுக்கு எல்லாம் இருக்கிற தடைகளை இயேசுவின் நாமத்தில் முறிக்கிற இப்பொழுது லாசருவே வெளியே வா என்று சொன்ன வண்ணமாய் மறைத்திருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து நான் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தில் வெளியே வா. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஒரு ரிபா ஷரகா தராதிடா, ரிபா ஷதா லபா கதா ராதிடா. பலவீனத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகள் மீது ஒரு விலையேற பெற்ற பலன் கடந்து வரட்டும். இனி எந்த வியாதி எங்களை விசிட் செய்யக்கூடாது. நாங்கள் இயேசுவின் நாமத்தினால குணம் அடைந்திருக்கிறோம். நாங்கள் இன்று எங்களுடைய எல்லா படுக்கையையும் தூக்கி நாங்க குப்பையில போடுறோம். நாங்க எழுந்து நிமிர்ந்து நடக்க ஆரம்பித்திருக்கிறோம். எழுந்து நிமிர்ந்து நடக்க ஆரம்பித்திருக்கிறோம். எங்க வாழ்க்கையில இனி வியாதி நோய் இல்ல. ரிகா தாரா போஷா ராபா லகதினா. ரிகா தாரா போஷா ராதினா.
பிசாசின் பிடிகள் என் குடும்பத்தாரையோ என் குடும்பத்தாருடைய இல்லத்தையோ வியாபாரத்தையோ அகப்பட்டிருக்கும். இந்த வேளையில உன்னை பார்த்து பேசுகிற இந்த ஸ்தலத்தை விட்டு நீ விலகு, என் பிள்ளைகளை விட்டு விலகு, இல்லத்தை விட்டு விலகு. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். நீர் வாக்கு கொடுத்தீர், சகல நாட்களில் நான் உன்னோடு கூட இருப்பேன். இந்த நிமிஷம் தொடங்கி என் பிள்ளைகள் வாழ்க்கையில நீரே துணையாயிருக்க, நீர் ஏந்த, நீர் சுமக்க, நீர் ஆண்டவர் தப்புவிக்க என் பிள்ளைகளை விட்டு கொடுக்கிற ஆண்டவரே, இந்த நாளில் நீ சொல்லாகும் கட்டளை இருக்கும். வேதத்தில் அநேக வார்த்தையை சொல்லி இருந்தாலும் விசேஷமா அந்த 7 காரியத்தை இந்த ஸ்தலத்தில் நான் சொல்வேன், கட்டளையிடுவன் வாக்கு கொடுத்தீங்க. நீங்க சொல்லி இருக்கீங்க, நாங்க நம்புறோம். நீங்க கட்டளையிட்டு இருக்கீங்க, நாங்க நம்புறோம். இயேசுவின் நாமத்துல என் பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். சுகம் பலன் உண்டாகட்டும். ஆண்டவரே, மீண்டும் அவர்களை சந்திக்கும் வரையிலும் கர்த்தர் அவர்களோடு கூட சங்கீதம் 33 சொன்ன வண்ணமாய் நீர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கோ. நன்மைகளை எங்கள் செவிகள் கேட்கட்டும். நீர் செய்த அதிசயத்தை நாங்கள் பார்க்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.